12 நாள்ல ஜிடி பாஸ் ஆகுறேன் சீரீஸ்ல இன்னைக்கு வந்து டே 2ங்க. ஓகேங்களா? இது என்னன்னா மேக்ஸ் கொஸ்டின், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். 11வது கொஸ்டின்ல இருந்து 20வது கொஸ்டின் வரை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? 1ல இருந்து 10 ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு. அதை பார்க்காதவங்க பாத்துருங்க. இப்போ நீங்க 11ல இருந்து 20 பார்த்துட்டு நெக்ஸ்ட் கூட நீங்க அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க, வாங்க போலாம். 11வது என்ன இருக்குது பாருங்க. என்னது? 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர் 61. ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் 57. தெரியவா பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு 61 தான் ஆவரேஜ்ன்றாங்க. அதோட ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னது? 61ல இருந்து சின்னதானே வரும், பெருசு வராதே. 67 எங்கிறது வராது, 97, 87 வரவே வராது. அதனாலதான் 57ங்கிறது நான் தப்புன்னு போட்டேன். ஓகேங்களா? இது உங்களுக்கு கரெக்டா போடணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு வந்து என்ன, ஆட் நம்பர் 61 இருக்குன்னா இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் உங்களுக்கு 5 நம்பர்ன்றாங்க. அப்போ 1, 2 இங்க 2 நம்பர் இருக்கும், இங்க 2 நம்பர் இருக்கும். அப்ப உங்களுக்கு வந்து என்னது? 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் அப்படின்ட்டாங்க. இதுக்கு அடுத்து முந்தின உள்ள கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னா 59. இதே இதுல இருந்து முந்தின நம்பர்னா 57. இதே உங்களுக்கு பிக்கஸ்ட் நம்பர் கேட்டாங்களா 63, இது 65. இது ஸ்மாலஸ்ட், இது பிக்கஸ்ட். ஓகேங்களா? கான்சிக்யூட்டிவ்னானது தொடர்ந்து. இதே ஈவன் நம்பர்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க, இந்த இடத்துல 60ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் நம்பர்னு கொடுத்து அப்ப இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து 56, இங்க 58, இங்க வந்து 62, இங்க 65. ஓகேங்களா? இது ஈவன் நம்பர்னு கொடுத்துருந்தாங்க. அவ்வளவுதான். எப்படின்னா சென்டர் நம்பர் தான் உங்களுக்கு வந்து இது. புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தியரி கொஸ்டினா என்னதுன்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் செட் இன் நாட் த சப்செட் ஆஃப் த ரியல் நம்பர். இதுல ரியல் நம்பர் இல்லாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. நாட் இல்லாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. இண்டீஜர் ரியல் நம்பர் தான். அடுத்து நேச்சுரல் நம்பர் ரியல் நம்பர் தான். ஹோல் நம்பர் உங்களுக்கு வந்து என்ன, இமேஜினரி நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சர். எப்படின்னா இது இமேஜினரி நம்பர்னா என்னதுன்னா -3, √-3, √-5 இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டு இருக்கிறது எல்லாமே இமேஜினரி நம்பர். இண்டீஜர் ஹோல் நம்பர்னா 0ல இருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே. நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து ஆரம்பிக்கிறது. இண்டீஜர்னா எல்லா நம்பர். 13வது ஒண்ணுமே கிடையாதுங்க. இது வந்து ஒரு ட்ரெண்டான கொஸ்டின். இந்த ட்ரெண்டான கொஸ்டின் நீங்க கத்துக்கிட்டீங்க ரொம்ப பெரிய விஷயம். இந்த இடத்துல என்னன்னா 2 கொஸ்டின் இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இதை நான் எடுத்துட்டு வந்தேன். ஓகேங்களா? இப்ப என்னதுன்னா 0.36 இப்படி போயிட்டே இருக்குன்னா இதுக்கு என்ன மீனிங்னா 0.36 பாருங்க. இந்த 36 பார் இப்ப இதுதான் மீனிங். ஓகேங்களா? இதே 0.6666 போதுன்னா இந்த இடத்துல மீனிங் 0.36க்கு மேல ஒரு பாருங்க. எத்தனை நம்பர் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பருக்கு மேலதான் நீங்க பார் போடணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேங்க. ஓகேங்களா? இல்லையா? இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னது? இந்த இடத்துல பாருங்க, கொஸ்டின்ங்கிறது இதுதான் நம்மளுக்கு. அதனால இதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் வாங்க. இந்த இடத்துல போட்டீங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா இது ஒரு கான்செப்ட். இப்ப எத்தனை பார் இருக்கும் அந்த நம்பர் அப்படியே போட்டணும் 36. அப்ப எத்தனை பார் இருக்கு, எத்தனை நம்பருக்கு மேல பார் இருக்கோ அத்தனை 9 பண்ணுங்க. எனக்கு 2 நம்பருக்கு மேல பார் இருக்கு. அப்ப அதனால 99 போட்டுக்கிட்டேன். 99 போட்டுக்கோங்கன்னா இப்ப எனக்கு ஆன்சருங்கிறது இதுதாங்க. பாருங்க, இதுதான். எப்படின்னா எனக்கு என்னதான் நீங்க குருட்டுத்தனமா நீங்க அடிச்சாலும் பிடிச்சாலும் எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? 11ஓட மல்டிபிள் வரும். ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா இது 36ங்கிறது 3ஓட மல்டிபிளுங்க. அப்ப நீங்க 9ஆல கூட அடி ஆகலாம்னு வச்சு 9 அடி ஆயிரம்னு வச்சுக்கணும். மிச்சம் 11ஆல அடி ஆகிற நம்பரே எனக்கு கிடையாது. இப்ப எனக்கு 4/11 எனக்கு கண்டிப்பா வரும். 4/11 இதை நீங்க 9ஆல அடிச்சீங்கன்னா 4/11. ஓகேங்களா? புரிஞ்சா? இதை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோட நீங்க ஆப்ஷனை பார்த்துருந்தா நானா போட்டிருப்பேன். அந்த ஆப்ஷன் நீங்க பார்க்கலாம். இப்படி நம்பர் வந்தாவே கீழே வந்தேன்னா டிவைட்ல வந்தேன்னா 9, 11 வர்ற நம்பர் தான் உங்களுக்கு கண்டிப்பா வரும். 9 அடியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா 11 வரும். 11 அடியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா 9 வருங்க. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 36 33 இருக்கு. இந்த இடத்துல எனக்கு 9 டிவைட்ல என்ன ஆன்சர் வருது? 2/9 வருது. அப்ப அதுதான் எனக்கு ஆன்சருங்கிறத நான் போட்டிருப்பேன். புரிஞ்சா? அது ஒரே ஒரு நம்பர் இருக்கும்போது இல்லைன்னா நீங்க சால்வ் பண்ணி தான் போடணும். ஓகேங்களா? இப்ப 4/11 போட்டுருவீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன கேட்கறாங்க? இதுக்கான டிஃபரெண்ட் கேட்க 1/3க்கும் 4/11க்கும். இப்ப பண்ணா 4/11 மைனஸ் 1/3 இது ரெண்டுக்கு டிஃபரெண்ட் கேட்கறாங்க. எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் நான் சேம் பண்ணணும். சேம் பண்ணி நீங்க வந்து என்னன்னா மைனஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா நீங்க பேசிக்னு மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா இதுக்கான எப்படி அழிக்கணும், எப்படி கூட்டணும், எப்படி பெருக்கணும், எப்படி வகுக்கணும் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன். சரி, நீங்க மைனஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் 1/33 வரணும். அப்படி வருதாங்கிறத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப எல்லாரும் யோசிப்பீங்க நீங்க என்னன்னா எப்படி நம்ம 15 நாள்ல பாஸ் ஆகுறது, 12 நாள்ல பாஸ் ஆகுறது? ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம டெய்லி பாக்குறது 400 கொஸ்டின். இப்ப வந்து நீங்க 10 நாள்ல நீங்க 400 கொஸ்டின் பாத்திருப்பீங்க. அதே மாதிரி 10 நாள்ல ரீசனிங்ல 400 கொஸ்டின் பார்த்திருப்பேன். 400 நீங்க அப்படியே நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு போயிருந்தா உங்களுக்கு அதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். ஏன்னா மாடல் அவ்வளவுதான் இருக்குது நம்மகிட்ட. ஓகேங்களா? அதனால நீங்க எந்த கவலையும் படாதீங்க. இதை நீங்க நம்பிக்கையா படிங்க. இதை மட்டும் படிச்சா கூட போதும். நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இதை மட்டும் படிச்சு போனா கூட உங்களுக்கு போதுமானதுங்க. ஓகேங்களா? அடுத்து போலாம் 14வது. இந்த ரைட் சர்க்குலர் கோன். எப்படின்னா ஒரு கோன் இருக்குது, ரேடியஸ் 7, அடுத்து 24 சென்டிமீட்டர் ஹைட், ஸ்லாண்டிங் ஹைட் கேட்கறாங்க. ஸ்லாண்டிங் ஹைட்னா என்னன்னா இப்போ வந்து என்னன்னா ஒரு கோன் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கோன் வந்து என்னன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா ரேடியஸ், இது வந்து என்ன ஹைட். இதுதான் ஸ்லாண்டிங் ஹைட்டுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இது வந்து ஃபார்முலா இருமெல்லாம் போக தேவையில்ல. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு பாருங்க. இதை பார்க்க இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ட்ரிபிளட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு 7, 24, 7, 24, 25. அப்ப ஆன்சர் 25. ஓகேங்களா? இது வந்து பிதாகரஸ் தியரத்தை படி நீங்க போட்டிருக்கணுங்க.
ஓகேங்களா, வேற எதுவுமே கிடையாதுங்க. இப்போ என்ன பிதாகரஸ் தியரம்னா உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா இதை தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து என்ன பேஸ், இது வந்து என்ன உங்களுக்கு பெர்பெண்டிகுலர், இது வந்து என்ன ஹைப்போட்டென்யூஸ்ங்க. இது பேஸ், இது பெர்பெண்டிகுலர், இது வந்து என்ன ஹைப்போட்டென்யூஸ். ஓகேங்களா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஹைப்போட்டென்யூஸ் தான் உங்களுக்கு தேவை கொஸ்டின். ஓகேங்களா, ஹைப்போட்டென்யூஸ் தான் தேவை. அப்ப ஹைப்போட்டென்யூஸ் தேவைன்னா ரூட் ஆஃப் உங்களுக்கு வந்து பேஸ் என்னது 6ங்கிறது 7 ஸ்கொயர்டு பிளஸ் 24 ஸ்கொயர்டு. ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காது. அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு என்னது 49 பிளஸ் 576. ஓகேங்களா, அப்ப இது நீங்க வந்து என்னன்னா பெருக்குனீங்கன்னா என்ன வருது, கூட்டினீங்கன்னா 625. ஓகேங்களா, இதை நீங்க ரூட்ல இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா 25. இதான் ஆன்சர். இது பிதாகரஸ் தியரம் நீங்க போட்டுக்கணும். இதே கொஸ்டின் உங்களுக்குன்னா இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ல இருக்கும். அதுக்கான ட்ரிபிளட் வந்துன்னா 3 4 5. நான் ட்ரிபிளட் நம்பர் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த நம்பர் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. செட் பண்ணது நான் தான் கொஸ்டின். நல்லா நீங்க ஞாபகம் வச்சு நீங்க இந்த கணக்கு போட பார்க்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்துங்க. டைம் அண்ட் ஒர்க்ல வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 5 மென் வந்து 12 உமனுக்கு கம்ப்ளீட் பண்றாங்க 70 நாள்ல பண்றாங்க 70 நாள்ல. அடுத்து என்ன பண்றாங்க, 5 மென்னு பிளஸ் 12 உமன் 2 பேரும் சேர்ந்து என்னன்னா எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஓகேங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல ஆர்னா ஈக்குவல்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி அண்டுனா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், பிளஸ் தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப அல்லதுன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல என்ன சேர்த்து நீங்க தமிழ்ல போட்டுருவீங்க, தமிழ்ல ஈஸியா போட்டுருவீங்க. தமிழ்ல புரியாதவங்க இந்த இடத்துல இங்கிலீஷ்ல இருக்கனால இங்கிலீஷ்ல இது வாங்க. ஆர்னா ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அண்டுனா உங்களுக்கு சீக்குவல் பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்ப 5 மென்னுங்கிறது வந்து என்னன்னா 12 உமனுக்கு சமன்றாங்க. அப்ப மென்னு பை உமன் ஈக்குவல்ட்டு 12 பை 5 அப்படியே நான் இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். அவ்வளவுதான். உமன் இந்த பக்கம் 5 இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். இப்ப எனக்கு டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் நான் எப்படி கண்டுபிடிப்பேன் எனக்கு தெரியும். டோட்டல் ஒர்க் என்னது, அப்ப மென்னை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மென்னை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னா எனக்கு என்ன தெரியும், 5 மென்னுங்க. இப்ப வந்து 5 மென்னு 5 5 12 இன்ட்டு 70ங்க. இப்ப 5 மென்னு 5ங்கிறது 5 போட்டுருங்க. மென்னுங்கிறது என்னது 12ன்னு எனக்கு தெரியும் 12. இந்த 70ங்கிறது டேங்க, டே. ஓகேவா, இதை போட்டேன். இதுதான் எனக்கு டோட்டல் ஒர்க் என்னது 60 இன்ட்டு 70ன்னு வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா, இதுக்கடுத்து நீங்க பெருக்குனாலும் கீழே போயிட்டு உங்களுக்கு டிவைட் பண்ற மாதிரி இருந்தா ஈஸியா டிவைட் பண்ணிருக்கீங்க. அதனால அடுத்து என்ன சொன்னேன், 5 மென்னு பிளஸ் 12 உமன். ஏன்னா உங்களுக்கு அண்டுனா என்ன சொன்னேன், பிளஸ் சொன்னேன். ஓகேங்களா, இப்ப 5 மென்னுனா உங்களுக்கு என்ன தெரியுது பாருங்க. 5 மென்னுனா மென்னுங்கிறது 12, அப்ப 60. 5 12 60 பிளஸ் அடுத்து 12 5 அதே 60 தான். உங்களுக்கு என்ன தெரியுது, இது 120. இந்த 120 டேட்டா தான் இப்ப 60 இன்ட்டு 70. இது வந்து என்ன ஒர்க்கு. இந்த 120 டேட்டா தான் உங்களுக்கு என்ன ஆகுது, மொத்த வேலையும் முடிக்கிறாங்க. அப்ப 60 இன்ட்டு 70 பை 120. கரெக்டா, இப்ப நான் டிவைட் பண்றேன்னா இது 2, இதை டிவைட் பண்றேன்னா எனக்கு 1 60 ஆயிப்படல. இதை டிவைட் பண்றேன்னா 35. ஆன்சருங்கிறது 35. ஓகேவா, ஓகேங்க, தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்டு ஆர்னா என்னன்னுங்கிறது அது தெளிவா இருந்துக்கணும். அதுல அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அடுத்து என்ன கொஸ்டின்னா இந்தாருங்க, a school contained the scholarship exam in which 60% of the student passed in English, 70% maths, 45% both. 2 பேர் ஃபெயில் ஆனது என்னதா இல்ல. வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ பாஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்ப தான் இது ரெண்டே கூட்டிக்கிறீங்க. என்னது 60 70 85ங்க ஆன்சர். எப்படின்னா தெளிவா கேட்டுக்கிறேங்க. இப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுது, 60ங்கிறது இங்கிலீஷ்ல பாஸ் ஆயிருக்காங்க, 70ங்கிறது மேக்ஸ்ல பாஸ் ஆயிருக்காங்க. அடுத்து ரெண்டுலயும் போத்லயும் பாஸ் ஆகினது 45 பேருங்க. ஓகேங்களா, போத்லயும் பாஸ் ஆனவங்க 45 பேர். அப்ப 60 70 எடுத்தா உங்களுக்கு 130 மைனஸ் 45 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 85% தான் உங்களுக்கு இது அட்லீஸ்ட் ஒன்ல ஃபெயில் ஆயிருப்பாங்க. எப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன். இந்த டோட்டல் பண்றீங்கல்ல, இந்த டோட்டல் பண்றது ஆனா இதுல ஒரு சப்ஜெக்ட்லயும் பாஸ். அப்ப இவங்க 2 பேரும் ஒரு சப்ஜெக்ட்ல கண்டிப்பா பாஸ் ஆயிருக்காங்க. ஆனா 2 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனவே 45 பேர் தான். ஓகேங்களா, அப்ப நான் இந்த மொத்தத்துல இருந்து இந்த 130ல இருந்து நான் இந்த 45 கழிச்சிட்டேன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் பாஸ் ஆனவே தெரிஞ்சிருமா, அட்லீஸ்ட் ஒன்ல பாஸ் ஆனவே மட்டும் தெரிஞ்சிருமா. அப்படிதான் நான் இப்ப இருக்கேன். இதை நீங்க மைண்ட்லயே போடணும். இது உங்களுக்கு புரியறக்காண்டி நான் சொன்னேன். தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ங்க. இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. இப்ப எல்லா கொஸ்டின்லயும் கேட்டு எல்லாத்துலயுமே ரயில்வேல இருந்து எஸ்எஸ்சில இருந்து எல்லாமே கேட்கறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. டைம் அண்ட் ஒர்க்ல நீங்க படிச்சிருப்பீங்க. மென் 1 ஹவர் 1 டே 1 இந்த மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான் இங்க வந்து என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. இங்க குவாலிட்டி ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா குவாலிட்டி 1 குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்ட்டு அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு 100 பிளஸ் ஆர் மைனஸ் லாஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் பை உங்களுக்கு வந்து என்னன்னா பிரைஸ் 1ங்க. பிரைஸ் கீழே மத்ததெல்லாம் மேல அப்படிங்கிற கூட நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடுத்து குவாலிட்டி 2 இன்ட்டு 100 பிளஸ் ஆர் மைனஸ் லாஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் பை பிரைஸ் 2ங்க. பிரைஸ் 2. ஓகேங்களா, இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா நீங்க ஈஸியா ஒரு நிமிஷத்துல போட்டுருவீங்க. இப்போ என்னது குவாலிட்டி வந்து என்ன தெரியும்,
15. அடுத்து என்ன தெரியுது எனக்கு பைசா வந்து என்னன்னா 3000. அடுத்து என்னது ப்ராஃபிட் 125. இதே லாஸ்ன்றது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் 75 போட்டேன். குவாலிட்டி என்னது எனக்கு அதான் கேள்வியே, குவாலிட்டி தான் கேள்வியே. இன்ட்டு அடுத்து என்னது ப்ராஃபிட் லாஸ் 110. அடுத்து என்னது 28 16. ஓகேங்களா, பர்ஃபெக்டா போட்டீங்க. இப்ப ஈக்குவல் இந்த பக்கம் இருந்தாவே நீங்க இந்த பக்கம் கேன்சல் பண்ணிக்கலாங்க. ஈக்குவல்ட்டுக்குள்ள இருந்தா மேலே கீழே பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன் 11 அப்ப இதுவும் 11 டிவைட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் அதை டிவைட் பண்றேன்னா என்ன வந்து 2. அடுத்து என்ன இருக்கு மிச்சம் உங்களுக்கு வந்து என்னன்னா 6னா 5. அடுத்து மிச்சம் 6 இருக்கு 256. ஓகேங்களா, எனக்கு என்னது இங்க 10 தான் இருக்குது. ஓகேங்களா, 10 இருக்குன்னா நான் இது என்ன பண்றேன் திருப்பி வந்து என்னன்னா இந்த 15க்கும் இந்த 10க்கு அடிக்கிறேன். இது 2 இது 3. ஓகேங்களா, 2 பல் அடிக்கிறேன்னா 1 2 அடுத்து 8 இது அடிச்சிட்டேன். ஓகேங்களா, அடுத்து என்னது பாருங்க நான் இந்த இது வந்து எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 30 இன்ட்டு 100ன்னு பிரிச்சுக்கிறேன். 3க்கும் பிரிச்சிட்டேன் அடிச்சிட்டேன். அப்ப எனக்கு என்ன ஆகுது இங்க இடத்துல 10 தான் இருக்குது. அப்ப இது அடிச்சேன்னா 5 ஆயிருச்சு. எனக்கு இது அடிச்சேன்னா என்னது 4 ஆயிருச்சு. ஓகேங்களா, ஓகேங்க. அடுத்து இதே அடிக்கிறேன்னு 1 இது அடிச்சேன்னா எனக்கு என்ன 2. அப்ப என்னது 8. 8ஆல் நான் அடிச்சேன்னா இது என்னது 1 8 8 அடிச்சு மிச்சம் 6 16. ஆன்சருங்கிறது 16. இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஆஃபர் இயர் 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் 25% 10%. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மார்க்கெட் பிரைஸ் 1200 கொடுத்துருக்காங்க. எஃபெக்டிவ் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்கன்னா அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல இது நம்மளுக்கு தேவையே கிடையாது. இந்த பிரைஸ்ங்கிறது சும்மா கொடுத்துருக்காங்க, தேவையே இல்லை. அப்ப இது ரெண்டுக்கு நீங்க சக்சஸிவ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 35ல 2 போச்சுன்னா 32. இது எப்படி நீங்க இவ்வளவு நான் ஸ்பீடா போட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும்னா நீங்க நம்மளுக்கு வந்து என்ன சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் நம்ம வந்து என்ன ஒரு உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ மட்டும் போயிட்டு பாருங்க. ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷம் வீடியோ பெர்ஃபெக்ட்டா நீங்க கண்ணு சிமிட்டுற நேரத்துக்குலாம் அந்த சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் எல்லாத்தையும் போட்டு முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெளிவா நீங்க நார்மலா உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஃபார்முலால கூட இந்த ஃபார்முலா பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் XY by 100. இதுதான் ப்ரொசீஜர் ஃபார்முலா. நம்மளுக்கு இந்த ப்ரொசீஜர் ஃபார்முலா போல நம்ம ஷார்ட்கட்ல போட்டோம். அப்படி உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும்னா அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம்பந்தம் முடிய போது லாஸ்ட் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. இந்த கால்குலேட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ₹2000 6.5 பேர்த 16ல இருந்து 73. தெளிவா பாத்துக்கிறங்க. இந்த இடத்துல 13 மல்டிபிள் இருக்கா 26. இதாங்க ஆன்சர். தெளிவா அந்த பாருங்க, இது ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல 6.5 மட்டும் பாருங்க. இது வந்து என்னன்னா 13 × 5 தான் 6.5. நீங்க உங்களுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100ங்க. PNR by 100. அப்ப PNR by 100னா பிங்கிறது உங்களுக்கு 2000 இன்ட்டு 6.5 இன்ட்டு நீங்க இதை கூட்டினீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 13னா 15 அடுத்து 31 மேல ஏப்ரல் 27 6 6 12 13 7 73. அப்போ 1/5. ஓகேங்களா, இன்ட்டு இந்த இடத்துல 100 இருக்கும். அந்த 100 இது அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன வருது இங்க 5 அடிச்சா இங்க 13 வரும். ஓகேங்களா, இங்க 1.3 வரும். அப்ப நான் அந்த ஒரு டிஜிட்டுக்கு நான் வந்து இந்த ஒரு 0 கொடுத்தேன். அப்ப எனக்கு 2 0க்கு அடிச்சிட்டேன். எனக்கு என்ன வருது 26 வருது. நீங்க என்னதான் பண்ணாலும் எனக்கு வேலைங்கிறது 13 எனக்கு வந்தே. ஏன்னா பிரைம் நம்பர் 13ங்கிறது பிரைம் நம்பர் அடிக்கிற மாதிரி எனக்கு கீழே அதே நம்பர் வேணும், இல்ல அதோட மல்டிபிள்ஸ் வேணும். ரெண்டுமே எனக்கு கிடையாது. கீழே 100 வரும்னு எனக்கு நல்லா தெரியும். 365 வந்து என்னன்னா நீங்க 13 என்ன எதுவும் பண்ண முடியாது. ஓகே, நான் அதனாலதான் நான் 13ஓட மல்டிபிள் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் தேடுனேன். ஓகேங்களா, 6.5 பார்த்தோன்னே. இதே உங்களுக்கு 9ஓட மல்டிபிளோ 7ஓட மல்டிபிளோ வந்தாலும் நீங்க அந்த இடத்துல நீங்க அப்படி தேட்டுனா உங்களுக்கு ஈஸியா நீங்க போட முடியும். இல்ல சொல்றாங்க இதே இந்த கணக்கு நீங்க ஈஸியா போடணும்னு நினைச்சாலும் நீங்க சக்சஸிவ் வீடியோ போயிட்டு நீங்க ஒரு தடவை பாத்துருங்க, பர்ஃபெக்டா போட்டுருவீங்க. இப்ப பாருங்க என்ன சொல்லியிருக்கேன், 0 5ல முடிஞ்சுனாவே நீங்க 0ல முடிஞ்சுன்னா நீங்க சீரிஸ் மெத்தட்ல போடலாம். 5ல நீங்க முடிஞ்சுனாலும் நீங்க போடலாம், அது உங்களோட இஷ்டம், போடாம இருக்கலாம். ஆனா நான் இப்போதைக்கு சீரிஸ் மெத்தட்ல ஈஸியா போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், போடணும்னு நான் ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 25% உங்களுக்கு என்ன தெரியும், 25%னா எனக்கு என்ன தெரியும் 4ல 3 ஆகுது. ஓகேங்களா, அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்க 15%. அப்ப 20ல எனக்கு 17 ஆகுது. அடுத்து என்ன இருக்குது பாருங்க, அடுத்து 20ல 9 போச்சுன்னா 11 ஆகுது. அடுத்து என்ன ஆகுது எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது இது. அப்ப 20ல எனக்கு என்ன ஆகுது 33 ஆகுதுங்க. ஓகேங்களா, 33 ஆகுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்றேன், இது வந்து என்னன்னா பெருக்கிறக்காண்டி என்னோட கம்ஃபர்டபுளுக்கு 3 × 11 பிரிச்சுக்கேன். இப்ப என்ன ஆகுது எனக்கு வந்து 3 இங்க கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு 9 ஆயிருது. அப்போ 9 17 எத்தனை வருதுன்னு பாருங்க 153ங்க. இன்ட்டு 11 இன்ட்டு 11 இல்ல என்ன பாருங்க 2 2 4 4 2 8 8 நாளா 32,000 தான் கீழே. ஓகேங்களா, அப்ப எனக்கு என்னது 11 நான் பெருக்கேன்னா எனக்கு என்ன தெரியும், எனக்கு அப்படியே தெரியும் 153 இன்ட்டு 11 நான் பெருக்கிறேன்னா எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் அப்படியே வச்சுப்பீங்க. இப்போ இது ரெண்டே கூட்டிங்கன்னா என்ன வரும் 8. அடுத்து இது ரெண்டே கூட்டிங்கன்னா 6. இதான் ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டீங்க. இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 11 அடுத்து 11 பெருக்கன்னு என்ன நீங்க ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் நான் அப்படியே போட்டுருவேன். அப்ப இது ரெண்டே நீங்க பெருக்கணும் என்ன வரும் 11 மிச்சம் 1 இருக்குது உங்களுக்கு. அப்ப இது ரெண்டே பெருக்கணும் என்ன 12 14 14 1 15 மிச்சம் 1 இருக்குது உங்களுக்கு. அப்ப 6 1 7 7 1 8 18,000 18,513 by 32,000 வரும். ஓகேங்களா, இது வந்து என்னன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் தான் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகல. அப்ப இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. அப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா இது வந்து 32,000ல இருந்து 18,000. நீங்க பாதின்னு போட்டா கூட 50% இருந்தா கூட உங்களுக்கு 16,000க்குள்ள இருக்கு. இப்ப பாருங்க
50% இருந்தாலும் 32,000க்கு நம்மளுக்கு 16,000 தருது. ஆனா நம்மளுக்கு 18,500. அப்ப குத்து மதிப்பு ஒரு 60% கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு 60%ன்னா இப்போ 10% எவ்வளவு? 3,200. அப்ப 16 3,200 நம்மளுக்கு 19,200. கரெக்டா? அப்ப 19,200 வந்து என்னன்னா 60%. ஆனா நம்மளுக்கு இருக்கிறது வந்து என்னன்னா 18,500. கரெக்டா? அப்ப 60%ஓட கம்மியா தான் நம்மளுக்கு ஆயிருக்கு. அப்ப அந்த இடத்துல 55 இல்ல 56 57 அந்த சம்திங்ல இருக்குது. கரெக்டா? ஓகேங்க. ஆனா 60 தாண்டி எனக்கு வந்து நட்டமாகல. இப்ப இது என்னன்னா ஒரு 55ன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எவ்வளவு நட்டமாயிருக்கு? 45% நட்டமாயிருக்கு. ஓகேங்களா? 50 சீரீஸ்ல தான் இருக்கு. 55ல இருந்து 60க்குள்ளதான் எனக்கு நட்டமாயிருக்குன்னு தெரியுது. அப்ப எனக்கு வந்து என்னன்னா அந்த 45ல இருந்து 40க்குள்ளதான் எனக்கு ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு. 37 வர்றதுக்கு ஆன்சரா வர வாய்ப்பு இருக்குதா? கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 55%ங்கிறது மேல தெரியப்படுதல. கீழே நான் 100 எடுத்துக்கிட்டேன்னா மேல எனக்கு எவ்வளவு நட்டமா இருக்குன்னு தெரியுது. 55ல இருந்து ஒரு 58க்குள்ள ஆயிருக்குன்னு எனக்கு தெரியுது பக்காவா. ஏன்னா 19,200ங்கிறது 60%. நம்மகிட்ட இருக்கிறது 18,000. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு ஆன்சருங்கிறது 40 சம்திங்ல தான் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு வந்து 37 சம்திங்ல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 37 போனோம்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் 19,200 விட நீங்க அந்த இடத்துல அதிகமா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு 37 சீரீஸ்ல போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 60 62%ங்கிறது அந்த இதாயிரம் பேலன்ஸ் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இப்ப வராது. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? ஓகேங்க. இன்னைக்கான 20 கொஸ்டினை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 10 வரை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில போட்டுறோம். 11ல இருந்து 20 வரை இந்த பார்ட்டில நீங்க பார்த்துட்டீங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னன்னா ஹோம்ஒர்க் டெஸ்ட் இருக்குங்க. இந்த ஹோம்ஒர்க் டெஸ்ட் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 20 கணக்கு நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 20 கணக்கு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணி நீங்க இந்த 20 கணக்கை நீங்க அட்டன் பண்ணலாங்க. அட்டன் பண்ணி உங்களுக்கு எப்படி எப்படி நம்ம சொல்லி கொடுத்த மாடல் எல்லாமே உங்களால போட முடியுதா அப்படிங்கிறத நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ நாளைக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் 3வது 4வது அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அப்புறம் நம்மளுக்கு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளை லைக் பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்குது, ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் SSGD யாராச்சும் வேலைக்கு போகிறவங்க யாராச்சும் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதை அனுப்பி விடுங்க. அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக. தேங்க்யூங்க.